வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு சொல்ல நம்ம பார்க்க போறது பகுத்தறிவாளன் அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா சயன வர்த்தாக்கள் அப்படின்ற பேர்ல மலையாளத்துல ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு படம். சன் நெக்ஸ்ட் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை வந்து தந்திவன் சேனல்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கோகுல் சுரேஷ், தியான் ஸ்ரீனிவாசன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு விசில் ப்ளோவரோட லைஃப் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல அமைக்கப்பட்ட கதை. அதாவது ஒரு மிகப்பெரிய ஜாப் ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ண நினைக்கக்கூடிய ஒரு நபருக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி தான் போகும். ஆக்சுவலா அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ காட்டுறாங்க. தியான் ஸ்ரீனிவாசன் வந்து கோகுல் சுரேஷ் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரியான ஒரு காட்சியில தொடங்குது. அப்படியே கட் பண்ணா தியான் ஸ்ரீனிவாசனோட லைஃபா காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு சேனல்ல ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அங்க நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் பிடிக்காம பிரிஞ்சு வந்து தனியா ஒரு நியூஸ் சேனல் நடத்திட்டு இருக்காரு. அண்ட் உண்மையை ஓப்பனா சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டரா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கோகுல் சுரேஷோட கதையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே நிறைய திருட்டுத்தனங்கள் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. இன்ஃபேக்ட் 10th டிபார் ஆகி ஒரு மாதிரி வீட்லயே தான் ரொம்ப நாள் இருக்காரு. அண்ட் போலீஸ் சர்டிபிகேட் மூலமா ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ல ஒரு ஜாப்ல சேர்றாரு. அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டரையே வந்து கடைசியா இவர் தான் ஓன் பண்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு போறாரு. அந்த டைம்ல தான் கவர்மெண்டோட இந்தியா ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு ஜாப் ஸ்கேம் அப்படின்றதுமே நடக்குது. ஸோ அதுல இவர் எப்படி பார்ட்டிசிபேட் பண்றாரு, ஒரு கட்டத்துக்கு மேல எதனால அந்த மனமாற்றம் உண்டாகுது, ஏன் எக்ஸ்போஸ் பண்ண நினைக்கிறாரு அண்ட் பண்ணாரா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த ஜாப் ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயத்த இதுல பேசினது அப்படின்னே சொல்லலாம். என்னைக்குமே எவர் கிரீனா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது. அதை ரொம்பவே ஓப்பனாவே பேசியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டுல விசில் ப்ளோவர்ஸ்க்கான நிலைமை அப்படின்றத பத்தியுமே ரொம்ப நீட்டா சொல்லியிருப்பாங்க. அதாவது 10ல் 8 பேரை வந்து கவர்மெண்ட் வந்து அடிச்சு ஒடுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டாட்ஸையும் சொல்றாங்க. அண்ட் இதுல ஒன் ஆஃப் த விசில் ப்ளோவரோட கதையை சொன்னது அப்படின்றதுமே ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி தான். அதே மாதிரி இதுல அந்த கோகுல் சுரேஷோட சின்ன வயசு நிகழ்வுகள் அப்படின்றது எல்லாமே ரொம்ப யதார்த்தமா அமைக்கப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா அதுக்கப்புறம், அதாவது இவர் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ல சேர்ந்ததுக்கு அப்புறமாட்டு நடக்கக்கூடிய நிகழ்வுகளா இருக்கட்டும், அந்த ஸ்கேம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், அண்ட் டுவர்ட்ஸ் நடக்கக்கூடிய சம்பவங்களா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப சினிமாட்டிக்கா இருந்துச்சு. அண்ட் டீடைல்டா நிறைய விஷயங்களை சொல்லவே இல்லை, ரொம்ப மேலோட்டமா தான் சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த கதையில யாருக்கு என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரியான ஒரு டென்ஷன்லாம் சுத்தமா பில்ட் ஆகவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் ஒரு less than 2 hours முடியக்கூடிய ஒரு படம் தான். பட் ஸ்டில் உங்களுக்கு நிறைய இடங்கள் ஒரு மாதிரி ஸ்லோவா போற மாதிரி இருக்கும் அண்ட் ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்டா எடுக்கப்பட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல கண்டென்ட், பட் எடுத்த விதம் அப்படின்றது அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்லை அப்படின்றதா என்னோட ஒப்பீனியன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல சுத்தமா இல்லை, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.